வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். கல 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 பழ 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 மழ 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 மழ. மைனர் வர்றாரு மோசா வர்றாரு ஸ்டைலா வர்றாரு தினுசா வர்றாரு. பணத்துக்காக படாத பாடுபட வேண்டியிருக்கு. எது எப்படியோ சீக்கிரம் பணக்காரன் ஆயிரணும். ஆகாக காகா பங்காளி, காளை மாடு ஒண்ணு கண்ணில் தட்டுப்பட்டு இருக்கு. டே மாடு, வேற யாரு கண்ணிலையும் நீ தட்டுப்படாம மாட்டை கரெக்ட் பண்ணும். பங்காளி, எங்கிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், கணக்கச்சிதமா முடிச்சிருவேன். ஏன் ரூட்டு ஓகே, உன் ரூட்டு ஓகேவா? எப்படியாவது மாட்டுக்காரன்ட்ட பேசி பணத்தை கறக்கிறதுக்கு வழியை பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் குரு, நீ சிசியன், அதை மறந்துடாத. அதைத்தான் நீ ஆபத்துல வச்சிருக்கிய. அப்ப என்ன, போன வச்சிரு. யாரும் இல்ல, மாட்டை ஆட்டை போட்ட வேண்டியதான். என்னடா ஆனா உன சிலுப்புற? என்னடா பார்வையே ஒரு மாதிரியா இருக்கு? பேச்சி பேச்சி நீ பெருமையுள்ள பேச்சி, வாடி வாடி என்னுடைய பேச்சி. என்னடா அது, நான் பாட்டு கஷ்டப்பட்டு பாடுறேன், நீ எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்க. பாட்டு பிடிக்கலையா? ஓ போடா. அடா பாவி, நீ இந்த அளவுக்கு கத்து வச்சிருக்கிறியா? ஆஹா, நீ முட்டினாலும் ஓ போடுனாலும் நான் விட்டுருவேனா? உன்னை எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டா. இந்த வந்துட்டேன். என்ன உதச்சுட்டு இது முட்டுமோ என்னமோ தெரியலையே. மூக்கு வர குத்தி வச்சிருக்கிறாங்க. கோமாதா எங்கள் குலமாதா. குரல் கொஞ்சம் சரியில்லை, தப்பா இருந்தா பொறுத்துக்க. சரி, எதுக்கு இப்படி போட்டு கட்டி வச்சிருக்காங்க? வா 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 வா. கரும்பை காமிச்சா எறும்பு வரும், காந்தத்தை காமிச்சா இரும்பு வரும். உன் காதலை காமிச்சா நீ வருவேன்னு எனக்கு தெரியாதா? வா 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 வாடா வா வா. அறுத்துக்கிட்டு வா வா. அப்படிதான் வரா மாதிரி வரா வரா. வந்துட்டான் 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 வந்துட்டான். பாட்டுக்கு பயங்கர மாடு இல்லை, மாட்டுக்கு பயங்கர மாடு இப்பதானே கண்டுபிடிச்சேன். அப்படியே அப்படியே வா அப்படியே வா வா அப்படியே வா வா. கேரளத்தி பகவதி அம்மே, சோட்டானிக்கரை எந்த தச்சனி அம்மே, சட்டுன்னு வா அம்மே, புட்டுன்னு அர்த்தாம, பள்ளி சுடுகாடு சூரகண்ட கௌரி, மாரி முக்கண்ணி மலையாள பகவதி. எந்த மவளை ஒவ்வொருத்தரா வந்து விളിக்கணும். ஒவ்வொருத்தரா வந்து சாமி கிட்ட உங்க குறை சொல்லுங்க. சாமி வணக்கம். குறை எந்த பறை? குறை என்னன்னு கேக்குறாங்க, சொல்லுங்க. அதுவா சாமி, எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, இன்ன வரைக்கும் ஒரு குழந்தை இல்ல. நானும் பார்க்காத சாமி இல்ல. பிரமணந்த கண்டோ, அதுக்குள்ளதான் அவரை புடிச்சுன்னு போட்டாங்களே. அவர் திருச்சி வரும், அப்ப போய் பாரு. போய்க்கோ. அடுத்தாள் பறையும். அடுத்தாள் வாங்க. எந்த குறை பறை? சாமி, என் புருஷன் காணாம போயிட்டாரு, நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். எத்தனை வருஷமாயி? திவசம் எல்லாம் பண்ணலைங்க, எங்க வீட்டுக்காரர் உயிரோட தான் இருக்காரு.
எத்தனை நாளாயிருந்து கேக்குறாங்க? 5 வருஷம் ஆச்சுங்க சாமி. ஓ 5 வருஷமா? ஈ குட்டி ஆறானும்? 6 ஆண்டு இல்லைங்க, ஒரே ஒரு ஆண் குழந்தை தான் இருக்கு. ஏ பரடி, யாரு குழந்தை கேக்குறாங்க? என் புள்ளதான் சாமி. புருஷன் போய் 5 வருஷம் ஆச்சு, ஈ குட்டி எப்படி வந்தது? இது 2வது புருஷனுக்கும் எனக்கும் பிறந்ததுங்க. ஓ, அப்புறம் என் புருஷனை தேடுது? நாசமா போற மனுஷன் போறப்ப 5 பவுன் நகை எடுத்துட்டு போயிட்டான் சாமி, அதான் தேடிட்டு இருக்கேன். எந்த கேரளத்து பகவதி அம்மே? சாமி போக முடிச்சு, போங்கம்மா, அடுத்த ஆள் வாங்க. என்னடா வர? சாமி, கேரளத்து சாமி மம்முட்டியை காணும். மம்முட்டி காணும்? மோகன்லாட்ட பாரு, அவர் கண்டுபிடிக்கும். ஐயோ, அந்த மம்முட்டி இல்ல சாமி, வெற்று மம்முட்டி. ஏடா பட்டி, மம்முட்டி கடப்பாருன்னு வந்தீங்க, இதால் அடிக்கும். ஞான் இந்த எல்லைக்கு வந்த பின்னே காணா போனது மட்டும் பறையும். போய்கூட மாடு காணம்னு ஒரு பையனும் சொல்ல காணா. சாமி 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 சாமி, தோட்டத்துல கட்டி வச்சிருந்த பசுமாட்டை காணும் சாமி. கேரளத்து சாமி, என் காளை மாட்டையும் காணும் சாமி. ஒரு மாட்டை தான் திருட சொன்னோம், இங்க 2 மாடு வந்திருக்கே. சாமி, யாருக்கு செல் பண்றீங்க? எந்த கேரளத்து பகவதி அம்மையிட்ட சைட்டா செல்லுல பேசி உன் மாட்டை கண்டுபிடிக்கும். பங்காளிகிட்ட இருந்து தகவல் வந்தாச்சு. சொல்லுங்க பங்காளி. எந்த கேரளத்து பகவதி அம்மே, ஒரு மாடு தானே பிளான், இங்க 2 மாடு காணா போய். பங்காளி, பிளான் என்னமோ ஒரு மாடு தான், ஆனால் வேற வழி இல்லாமல் பசு மாட்டை காமிச்சு காளை மாட்டை ஓட்டிக்கிட்டு வர வேண்டியதாக போச்சு. 2 மாட்டுக்கும் சேர்த்து ஒரு கணிசமான தொகையை கேளு, ராத்திரி ஆளுக்கு ஒரு பாட்டில் ஊற்றிடுவான். என்ன? அது நான் பார்த்துக்கோம். பசுமாட்டு கலர் எந்த அம்மே? பசுமாடு கருப்புல வெள்ளைப்புள்ளி, காளை மாடு வெள்ளைப்புள்ளி கருப்புல. மதி 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 மதி, கொஞ்சம் 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 பொறுக்கணும், கொஞ்சம் பொறுக்கணும். பசுமாடு கருப்புல வெள்ளைப்புள்ளியா? ஆமா சாமி. காளை மாடு வெள்ளைப்புள்ளியில கருப்பு மாடா? ஆமா சாமி. நான் சரியாக சொல்லியும். பங்காளி, பசுமாட்டு மடி நல்லா பெருசா தெரியுது, பால் 5 லிட்டர் கறக்கும் போல் இருக்கு. பார்ட்டிக்கிட்ட இருந்து பணத்தை நல்லா கற. அப்படியாமே, கொஞ்சம் குறைச்சி லைன்ல இருக்கணும். மாடு உண்டு, பகுதி பறஞ்சது, தச்சனை வைக்கான் ഞാൻ തടം കാട്ടും. എന്താ 5 லிட்டர் பால் கறக்கும் பசுமாடு கிட்டி ரூபா 2000 வேண்டும். என் பசுமாடு 5 லிட்டர் பால் கறக்காது சாமி, கோமியம் தான் கறக்கும். சாமி, பசுமாடு எவ்வளவு உண்டு? தெற்கால இருக்கிற தென்னந்தோப்புல பசுமாடு மேயுதுன்னு சொல்லு. சரி அம்மா, தெற்கால இருக்கிற தென்னந்தோப்புல உன் பசுமாடு மேயுதுன்னு பகவதி பறஞ்சது, போய் பிடிச்சுக்கோ. சரிங்க சாமி. எந்தடா 50 ரூபா? சாமி, என் காளை மாடு பால் கறக்காது, சாணி தான் போடும், அதான் தட்சணையா 50 ரூபா வச்சேன். ஏடோ 500 ரூபா வைக்காவிட்டால் கேரளத்துக்கு அடிமாட்டுக்கு அனுப்போம். கொடுத்துறேன் சாமி. வாங்கிக்கூடா. எந்த பகவதி அம்மா, காளமாடு எவ்வளவு உண்டு? காளை மாடா அது கந்தசாமி கரும்பு தோட்டத்தில் மேயுதுன்னு சொல்லு. கந்தசாமி கரும்பு தோட்டத்தில் மேயுதுன்னு எந்த பகவதி அம்மன் பறஞ்சது, பிடிச்சுக்கோ. ரொம்ப நன்றி சாமி. சாமி, எந்த என் முக்கியமான பொருள் ஒன்று தொலைஞ்சு போச்சு, எப்படியாவது அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் சாமி. ஏது பொருள்? என் கொடியில காயப்பட்டிருந்த ஜட்டி. போடா பட்டி. கேரளத்து பகவதி அம்மே சொல்லுலார் சாமி என்று நமஸ்காரம். டேய், சந்தனத்தில் கோடு போட சொன்னா ரோடு போட்டு வச்சிருக்க. இடம் இருக்கு போட்டிருக்கேன், ஏடா கூடமா கேள்வி கேட்காத. கலெக்ஷன்ல எப்படி ஓவர ரொம்ப நன்னாயிட்டு. இன்னைக்கு குறைது இருக்கு, நேரம் முடிஞ்சது, எல்லாரும் போயிட்டு அப்புறம் வாங்க போங்க. சாமி மலையறட்டும், நாங்க போறோம். ஏண்டா, மாடிப்படி ஏறினாலே மூச்சு வாங்க, இவன் என்ன மலையேற சொல்றான்? மலை ஏறுறதுன்னா ஆவுன்னு கத்திட்டு படுத்துறது, நீ பயப்படாத. அப்படியா? சாமி மலையறச்சு, எல்லாரும் போங்க. சாமியா நிலைமையில் பேச முடியாது, எல்லாரும் அப்புறம் வாங்க. ஸ்கிரீனை மூடு. கவலையே படாதீங்க, இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய் திட்டுறேன். டேய், நான் சொன்னதை அப்படியே செய், நீ என் சிசியன், ஞாபகம் இருக்குல்ல?
அதெல்லாம் நான் குருவை மிஞ்சின சிஷ்யம், அதை நீ மறந்துடாத. நினைச்சேன்னா பண்ணையார் பொண்டாட்டியே கடத்திடுவோம், பாக்குறியா? டேய் அவ கிளவிடா, பண்ணையார் காசு கொடுக்க மாட்டான். பண்ணையார் விட்டு நாயை கடத்து, காசு கொடுப்பான். சரி பங்காளி, கடத்திடுறேன். சரி சரி சரி, வச்சிரு. குலைக்குது. நான் ஒரு மடையன், நாய் குலைக்காம என்ன பண்ணும்? ஆகாக காகா. மறுபடியும் குலைக்குது. ஓஹோ, உனக்கு இதான் லஞ்சமா? கண்டுபிடிச்ச வழிய வா. என் எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு. வா 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 வா. ஏ குட்டி, ஏள் யாரு? நானே சொல்றேன் சாமி. கேரளத்து சாமி, உங்க அருமை பெருமை எல்லாம் கேள்விப்பட்டு வெளியூர்ல இருந்து உங்களை பார்க்க வந்திருக்க சாமி. எந்த பகவதி அம்மே வெளியூர்ல இருந்து என்ன தேடி வந்தோம்? எந்த குறை பர? கொஞ்சம் ரகசியமா பேசணும் சாமி. இவ்வளவு வரும். எந்த பர? இந்த ஊர்ல ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன் சாமி. தொடங்கிக்கோ. தியேட்டரோ? இல்லீங்கோ. மில்லோ? இல்லீங்கோ. ஃபேக்டரியோ? அதுவும் இல்லீங்கோ. வேற எந்த? இந்த ஊர்ல யாரார் வீட்டுல எவ்வளவு நகை பணம் இருக்குன்னு உங்க சாமி கிட்ட கேட்டு சொன்னீங்கன்னா தொழில் தொடங்க சௌரியமா இருக்கும் சாமி. எதுக்கு? கொள்ளை அடிக்கத்தான். ஏற்கனவே ஊர்ல 2 ஆள் உண்டு, ஓடிப்போ. எந்த பகவதி இவனை சபிக்கும், கைய கால முடக்கும். என்னது பிஸ்கட் போட்டா பேசாம இருக்கு, நிறுத்தினா குலைக்குது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. டேய் பண்ணையார் பரதேசி இன்னும் வரல, அது வரைக்கும் ஜமாடி. பங்காளி, பண்ணையார் நாயை பல நாளைக்கு பட்டினி போட்டுப்பான் போல் இருக்கு. பிஸ்கட் போட்டா பேசாம இருக்கு, நிறுத்தினா குலைக்குது. கையில் என்ன 2 பிஸ்கட் தான் மீதி இருக்கு. இதையும் போட்டு முடிச்சுட்டேன்னு வச்சுக்க, நாய் என் உடம்புல இருந்து 1/2 கிலோ கறி எடுத்துரும். பண்ணையார் வந்தாச்சு, குறைச்சிருக்கணும். அந்த ஆளு வந்தா என்ன, வரலன்னா எனக்கு என்ன வந்தது? இங்க என் உயிரே பெரிய அவஸ்தையில இருக்கு. நான் எஸ்கேப் ஆகி ஓடுறேன். வாங்க வெண்ணையார, பண்ணையார. என்ன நாயக்கணமா? கரெக்டா சொன்னீங்க சாமி. என் முட்டாட்டி உயிருக்கு உயிரா நேசிக்கிற நாய் சாமி அது. அது காணாத போச்சு. அது நீங்க தான் சாமி கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சாமி, ஒரு சின்ன சமாச்சாரம். அந்த நாயை எவனாவது கடத்த நினைச்சான்னா அவன் உடம்புல இருந்து 1/4 கிலோ கறியாச்சும் அது எடுக்காம விடா சாமி. எந்த பகுதி அம்மே பண்ணையார் நாய் எவ்வளோ போய்? பங்காளி, நாய் என்ன துரத்திக்கிட்டு வருது. ஐயோ எப்பா, ஐயோ பங்காளி, நாய் நான் கீழே விழுந்த கூட கண்டுக்காம என்ன கிராஸ் பண்ணி வந்துருச்சு பங்காளி. நாய் போயோ? எவ்வளோ போய்? நாய் எங்க போகுதுன்னு தெரியல. பார்த்து எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க, நான் வச்சிடுறேன். எப்பா, ஐயோ ஐயோ. நாய் வந்து என்ன ரொம்ப நாள் சோறு போடலையா? உங்க அருளே அருள் சாமி. செல்வன் வளர்த்துக்கிட்ட நேரில் பேசி எனக்காக என் நாயை இங்கே கொண்டாந்தீங்க பாருங்க. உங்களுக்கு இருந்தாங்க என் தட்சணை. எந்த ஆசீர்வாதம் எப்போ உண்டு. பட்டியை கூட்டிட்டு போ. பட்டி வேணாம், நாயை கூட்டிட்டு போறேன். ஏதோ ஒண்ணு கூட்டிட்டு வா 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 வா. எப்பா பொன்மகள் வந்தாள், பொட்டி ஒண்ணு தந்தாள், பூமேடை வாசல் கொஞ்சம் தேனாக. சாமியை பார்க்கணும். சாமியை பார்க்க முடியாது. ரொம்ப அவசரம். அவசரமா பார்க்க முடியாதுங்க. ரொம்ப அவசரங்க. சாமி மலை ஏறியாச்சு. ரொம்ப முக்கியமான காரியம் பேசணும். அப்படி என்ன உயிர் போற காரியம்? ஒரு பெட்டியை காணோம். பெட்டியை காணுமோ?
அப்படி ஒண்ணு தகவல் வரலையே. உங்கள்கிட்ட தான் சொன்னமே சாமி. ஆ. எந்த பகவதி அம்மைக்கு போன் போட்டு செல்லில் நேர கான்டாக்ட் பண்ணி உங்க பெட்டி எவ்வளவுன்னு சொல்லும். பார்ட்னர், நீதாங்கிறது எனக்கு தெரியும். இந்த பொட்டி எனக்கு மட்டும்தான் சொந்தம். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இந்த பொட்டியை கொண்டாந்து எனக்கு கொடுத்துருக்கு. இதோட நான் எஸ்கேப். என்ன பங்காளி? எந்த பகவதி அம்மே பெட்டி ஒண்ணு கிட்டியோ? பொட்டி ஒன்று கிட்டியோ எல்லாம் கிடைச்சது. இதுக்குள்ள பல லட்சம் தேருன்னு நினைக்கிறேன். இதுல இருந்து ஒரு சிங்கிள் பைசா உனக்கு நான் தரமாட்டேன். நான் லண்டன்ல போய் செட்டில் ஆக போறேன். இனிமேல் உனக்கு எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது, பார்ட்னர்ஷிப்பும் கிடையாது. வேண்டாம் பகவதி அம்மே, என்ன மோசம் செய்ய வேண்டாம். ஏதாங்கிலும் நமக்கும் பங்குண்டு. நீ எவ்வளவு இருக்கிற பர? ஜப்பான்ல இருக்கேன். நான் இருக்கிற இடத்த சொன்னா வந்து பங்கு வாங்கிக்கலான்னு பாக்குறியா? ஆகாக காகா, அதான் நடக்காது. டே கரங்குரங்கு கபோதி, பேச்சு மாறின பேத்துரும் பேத்து கருமம் பிடிச்சவனே என்னையா ஏமாத்த பாக்குற? உன்ன சாமி, கடவுளே இந்த திட்டுறீங்களா சாமி? அவனா கடவுள்? கடங்கார பையன். சாமி, மலையாள சாமியை தமிழ்ல திட்டுறீங்க. எந்த பகவதி அம்மைக்கு ஆல் லாங்குவேஜ் அறியும். ஆமா, பெட்டியில எவ்வளவு பணம் வச்சிருந்த? சாமி, பெட்டியில பணம்லாம் இல்ல, பாறையை உடைக்கிறதுக்கு பாம்பு தான் இருக்கு. இடம் பெட்டியில பணம் இல்லையா? பாம்பு இருக்கான். இப்படி சொன்னா நான் நம்பிடுவேன்னு பாத்தியா? டேய், நானே மனித வெடிகுன்ற. எந்த பகவதி அம்மன் பொய் இல்ல, நிஜம். பெட்டியில பாம்பு தான் இருக்கு. டேய், இதெல்லாம் உன் முன்னால உட்காந்துருக்கிற முட்டாளுங்கள்ட்ட சொல்ல, அவங்க ஒத்துப்பாங்க. நான் இப்பவே அந்த பொட்டியை திறந்து அதுக்குள்ள எவ்வளவு 500 ரூபா கட்டிருக்கு, 1000 ரூபா கட்டிருக்குன்னு எண்ணி சொல்றேன், கேட்டுக்க. வேண்டாம் பகவதி சாமி, வேண்டாம் பகவதி, வேண்டாம் வேண்டாம். எந்த பகவதி அம்மே நான் சொல்லி கேட்காம செட்டில் ஆகி வெல் செட்டில்டு. 6க்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.